அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகத்துல நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு உறுதிப்படுத்த போறோம். இது ஒரு லக்ன சந்தியில பிறந்த ஜாதகம். மெயினா வேலை அமைப்புகள் எனக்கு எப்ப கிடைக்கும், கொஞ்சம் கூச்ச சுபாவம் தயக்க குணம் இருக்குது. இது எதனால, மூணாவது பாத்தீங்கன்னா லக்ன சந்தியில இருக்கிறாங்க, நான் எந்த லக்னம் அப்படிங்கறத நான் உறுதிப்படுத்துறதுக்காண்டி இந்த கன்சல்டிங் வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஜாதகத்தை நான் போட சொல்றவட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். என்னுடைய பேர் அமைப்புகளை மட்டும், நான் பிறந்த ஊர் அமைப்புகளை மட்டும் சொல்லாம நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவருடைய ஊரை மட்டும் தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மீதி எல்லா அமைப்புகளையும் நான் போட சொல்றேன். ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்திலே புதன் திக்பலமா இருக்கிறாரு. லக்னத்துக்கு சனி பார்க்க கூடாதுங்க. லக்னத்தை சனி ராஜ யோகாதிபதியாக சூட்சம வலுவில இருந்து பார்த்தா கூட சனி லக்னத்தை தொடர்பு கொண்டுட்டாலே தாழ்வு மனப்பான்மை, கூச்ச சுவாகம், பிடிவாத குணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். அதே நேரத்துல லக்னம் பாதிக்கப்பட்டுமான பெருசா பாதிக்கப்படாது. அந்த சனி கேதுவுடன் இணைந்து சூட்சம வலுவில இருக்கிறாரு. வீடு கொடுத்த குரு ஆட்சியா இருக்கிறதுனால நல்ல அமைப்புல தான் இருப்பாரு. லக்னாதிபதிக்கு குரு பார்வை இருக்குது. ஓரளவு நல்ல வலுத்த ஜாதகம் தான். சாப்பாடி துணிமணிக்கு லக்னாதிபதி வலுத்து இருக்கிறதுனால எந்த அளவுக்கும் கஷ்டம் வராத ஒரு ஜாதகம், நல்ல ஜாதகம் தான். பிறந்திருக்கிறது ராகு தசை, குரு தசை நடந்துட்டு இருக்கு. லக்னத்தை உறுதிப்படுத்தணும்னு சொன்னாரு. பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் 29.5 டிகிரி கிட்ட வந்தது. அப்போ ஒருவேளை அவர் மிதுன லக்னமாவும் இருக்கலாம்ல. அதை வச்சு சில கேள்விகள் மூலயமா கன்ஃபார்ம் பண்ண. என்ன கேள்வினா, 13 வருஷமாவே நான் நல்லா இல்லை அப்படின்னாரு. 13 வருஷமா குரு தசை தான் நடந்துட்டு இருக்குது. வீட்டை விட்டு தள்ளி தான் இருக்கிறாரு. அதாவது 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தின் மூலியமா பிறந்த ஊர்லாம் அவர் வேலை பார்க்கல, தள்ளி தான் பிழைச்சிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் எந்த விதத்திலையும் செட் ஆக முடிக்குது. வேலை மாறிக்கிட்டே இருக்கேன், ஆனா பிறந்த ஊர்ல நான் இல்லை, வெளியிலேயே தான் வேலையை மாத்தி இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றேன், அதுவும் கிடைக்க முடிக்கும். ஒரு 13 வருஷமாவே நல்லா இல்லைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா குரு திசை ஆரம்பிச்சதுல இருந்து இவர் நல்லா இல்லை. அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்துல சனியின் பார்வையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த ஒரு அமைப்பை வச்சு இவர் கண்டிப்பாக ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கறத யூகிக்க முடிஞ்சது. அந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தையும் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் உடல்ல சில கோளாறோட தாங்க நான் பிறந்தேன் அப்படின்னாரு. அதை நான் சொல்ல விரும்பல. அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ராகு திசையில தான் பிறப்பெடுத்திருக்காரு. ராகு பாவத்துவ அமைப்புகள்ல தான் இருக்காரு. ராகு கோணத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது. 5ஆம் இடத்துல பாவத்துவமா இருக்காரு. பெரும்பாலும் மன வளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு அந்த ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றாங்கல்ல, ஆட்டிசம், அந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி பாதிப்படைந்து ராகு தசை பாவத்துவமா அடுத்தடுத்த 6, 8 தசாபுத்திகள் ராகு தசை பாவத்துவமா நடக்கும் போதுல இந்த அமைப்புகள்ல நான் பார்த்திருக்காங்க. பிறப்பெடுக்கிறதே மேக்சிமம் ராகுடைய நட்சத்திரத்துல பிறப்பெடுப்பாங்க. இது நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி பெருசா பாதிப்பு இல்லாம இருக்கிறதுனால வேற சில உடல் கோளாறுகளை கொடுத்துருக்குது. ராகு திசையும் அப்படி ஒன்றும் சூப்பர் தசை கிடையாதுங்க, பாவத்துவ தசை தாங்க. கண்ணியில உட்கார்ந்துருக்காரு, கண்ணி ராகுவா இருக்காரு. இருந்தாலும் கோணத்துல ஒரு பாவர் இருக்கக்கூடாது. அந்த வீட்டை கெடுத்து தான் பலன் செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில அது அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமான அமைப்பு இல்லைங்க. அடுத்து குரு திசை நடந்துட்டு இருக்கு. குரு திசை இன்னும் 2 வருடம் நீடிக்கும். குரு திசை இன்னும் 2 வருஷம் நீடிக்கும். அந்த குரு திசையில ராகு புத்தி கரண்ட்ல தொடங்கி இருக்குது. குரு திசையில ராகு புத்தியில என்ன நடக்கும், குரு திசையில என்ன நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னேன். குரு திசை நல்லா இல்லை அப்படின்னா ஆமாங்க, குரு திசையில நல்லா இல்லை. காதல் தோல்வி கூட வந்ததுனாரு. அந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா சதயம் 1ஆம் பாதத்துல இவருக்கு ஜென்ம சனி பேய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த காதல் தோல்வி, அதனால ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதனால நிம்மதி இல்லாத நிலைமை. இந்த ஜென்ம சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் அவங்கவுங்க ஏஜை பொறுத்து காதல் தோல்வியில கதவை பூட்டிட்டு அழுதுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி குருஜி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இவர் இருந்திருக்கிறாரு. அந்த அமைப்பு ஒரு ஜாதகத்துல பொருந்தி வருது. என்கிட்ட கேட்ட கேள்வி, எனக்கு நல்ல வேலை எப்ப கிடைக்குங்க? குரு தசை முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருங்க. என்னன்னா காடு கொடுத்த கிஃப்ட் தான் இவருக்கு சனி தசை. சனி கேதுவுடன் இணைந்து சூட்சம வலுவுல 11ஆம் வீடான உபஜயஸ்தானத்துல வீடு கொடுத்த குரு இயற்கை சுபராகி இன்னொரு வீட்டுல ஆட்சியா இருக்கிற இந்த அமைப்புகள் மூலத்திரிகோண அமைப்புலயே இருப்பாரு. இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்புங்க. இவருடைய ஜாதகத்துல சனி திசை ஆரம்பிக்க போகிறது. லக்னம் மற்றும் ராசிக்கு யோகரான சனி திசை ஒரு காடு கொடுத்த கிஃப்ட். அதே நேரத்தில் சனி கேதுவுடன் இணைகிறது சூட்சம வலு. ராகுவோடையோ அமாவாசை சந்திரனுடையோ இல்ல செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் பிளானட்டோட தொடர்பு இல்லாம இருந்து அந்த சனி திசை நடக்கிறது ஒரு கொடுத்து வச்ச அமைப்பு. இன்னும் 2 வருஷத்துல ஆரம்பிக்க போகுது. சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை யோக தசையா இருக்கிற காரணத்தினால இவருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அடுத்தடுத்து யோக தசைகள் நடக்கிற ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருப்பாங்க. அந்த விஷயத்துல இவருக்கு கண்டிப்பான முறையில கவர்மெண்ட்ல குரூப் 4
இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு வேலை கண்டிப்பா நிச்சயமா வந்து குரு திசை ராகு புத்தியில சனி அந்தாரத்திலே கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து அதிகம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை தடுப்பாரு. 5ஆம் இடம் பாவத்துவம், கொஞ்சம் தாமத திருமணம் ஆகும். சனி திசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி திசையில குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால நிகழும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த டைம் வந்து குழந்தைய மட்டும் தடை பண்ணுவாரு. அதே நேரத்துல 2, 5ஆம் அதிபதியோட வீட்டில் இருக்கிறாரு. 9, 10ஆம் அதிபதியோடைய தொடர்பை பெற இந்த ராகு வந்து நல்ல வீடுகளுடைய தொடர்பே இருக்கிறதுனால கண்டிப்பா குரு திசையில ராகு புத்தியில ஒரு நல்ல வேலை அமைப்புகளை வந்து நகர்த்தி வெளி மாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்த்தி கொடுப்பாரு. அப்படிங்கிற அடிப்படையில பார்த்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பணிக்கு ட்ரை பண்ணுங்க. குரூப் 4 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். அவரும் ஆமாங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன். இந்த இன்சூரன்ஸ் துறைகள் வருமா அப்படின்னு கேட்டார். LIC மாதிரி கண்டிப்பா வருங்க. ஏன்னா செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறாருல, சிம்ம வீடு சுபத்துவம், சூரியன் சுபத்துவம், செவ்வாய் சுபத்துவம், இந்த மாதிரி அமைப்புகள்ல கண்டிப்பா இன்சூரன்ஸ் துறையில அரசு வேலையில வந்து கண்டிப்பா அவர் இருப்பாரு. சிம்மாதிபதி உச்சமாயி சுபத்துவம், சிம்ம வீடு சுபத்துவமா இருக்கிறதுனால கண்டிப்பா அரசு வேலை உண்டு. அதே நேரத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்ட அந்த இன்சூரன்ஸ் துறையிலையும் சாதிக்க முடியும். கண்டிப்பான முறையில வேலை உண்டு. மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தசாபுத்தி அமைப்புகள் தான். அதுதான் மெயினா. சிம்மம் சுபத்துவம் தான், சிம்மாதிபதி சுபத்துவம் தான், லக்னா வலுவா இருக்குது, லக்னாதிபதி வலுவா இருக்குது. தசாபுத்தி ஒத்துழைக்கலன்னா கிடைக்காத. தசாபுத்தி ஒத்துழைக்கிறதுனால இவருக்கு நான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பலன் சொன்னேன். இந்த சனி திசை வந்து காடு கொடுத்த கிஃப்ட். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 4ஆம் இடத்துக்கு எந்த விதமான பாவர்கள் தொடர்பு இல்லாததுனாலையும், சந்திரன் ஓரளவு ஒளி குறைந்த சந்திரனாக இருந்தாலும் அவர் நேரடியான பாதிப்புகள்ல இல்லாம இருக்கிறதுனாலையும், 4ஆம் அதிபதி உச்சனாயி சுபத்துவமா இருக்கிறதுனாலையும் தாய் மேல தீராத அன்பு கொண்டவர், தாய் மேல அதிக பாசம் வச்சிருக்கிற நபர். அந்த விஷயங்களும் வந்து தெளிவா தெரியுது. இவர் சொன்ன மெயினான காரணம் என்னன்னா, தயக்க குணம் எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, மற்றவங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருப்பேன் அப்படின்னாரு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து நெகட்டிவ் தசாபுத்திகள் வந்ததுனால தாங்க இப்படி இருக்குது. சனி திசையில இருந்து வாழ்க்கையில நல்லா இருக்க போறீங்க. நல்லா இருக்கணும்னா என்ன நடக்கும்? ஒரு வேலை, கவர்மெண்ட் நிரந்தர சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சி நிரந்தர சம்பளம் வந்த உடனே ஒரு கான்பிடென்ட் வரும். அந்த கான்பிடென்ட் வந்த உடனே அடுத்து திருமணம், அடுத்து குழந்தை, எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. 5ஆம் இடம் பாவத்துவமா இருக்கிறதுனால ஒரு பெண் குழந்தை, அடுத்து ஆண் குழந்தை, அந்த மாதிரி அமைப்புகள் வரும். அந்த அடிப்படையில் வந்து நீங்க கான்பிடென்டா இருங்க. சனி திசையில இருந்து உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்ன லக்னத்தை உறுதிப்படுத்தியாச்சு. லக்னத்தை உறுதிப்படுத்துறதுக்கும் இந்த வேலை அமைப்புகளுக்கும் மெயினா வந்தாரு. லக்னத்தையும் வந்து நான் அந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை வச்சும் குரு திசை நல்லது செய்யாத அந்த அமைப்புகளை வச்சு வந்து லக்னத்தை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேலை அமைப்புகளை பத்தி நான் தெளிவு கொடுத்தேன். இதே மாதிரி ஜாதகம் இன்னொன்று கிடைக்கும் போது வந்து கண்டிப்பா நான் உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேங்க. மீண்டும் இன்னொரு நாள் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.